ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்னு பிரகாஷ்ராஜ் பேசியிருந்தார் அண்மையில். இதற்கு கருத்து தெரிவித்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரகாஷ்ராஜுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஒரு கர்நாடக நடிகர், அவர் அங்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம், அவருடைய கருத்தை ஒரு பெருசாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமீப காலமாக இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் எப்படி தாங்கள் இதுவரை சொன்ன விஷயத்துல பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். சமீபத்துல இந்த ஒரிசால தமிழர் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. பாண்டியன் BK பாண்டியன் ஒரிசாவை ஆள போகிறார், ஒரு தமிழனுக்கு ஒரிசாவை ஆளக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு மோடி சொன்னதை பார்த்தோம், அமித்ஷா சொன்னதை பார்த்தோம். அதுக்கு இது நிகரான ஒரு விஷயம்தான் இப்போ எல்முருகன் சொன்னது. இவர் கர்நாடகாக்காரரு, இவருக்கு எப்படி தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு வாய்ப்பு? ஏங்க, அவர் கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், அவர் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றாரு. நார்மலா பாத்தீங்கன்னா பாஜக காரங்க தான் சொல்லுவாங்க இந்தியன், ஒரே நாடு, ஒரே இந்தியான்னு. ஆனால் அவர்களே இன்னைக்கு அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான கருத்தை சொல்றாங்க. இப்போ சமீப காலமாக பிரகாஷ்ராஜ் பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லி வர்றார். பிரதமர் மோடிக்கு எதிராக மிக பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிக பலமான கருத்தை முன்வைக்கிறார். இப்ப சமீபத்துல கூட சன் டிவில கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் மோடி எந்த அளவுக்கு மோசடி செய்யறாரு, பொய் செய்தி சொல்றாரு அப்படிங்கிறத அவர் பேட்டி கொடுத்தாரு. அதுவே ஒரு பரபரப்பை கொடுத்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் பேசுறாரு, நீங்க என்ன, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம்? நான் என்ன கேட்கிறேன், இதே கர்நாடகால IPS இருந்தாரு, நான் ஒரு கன்னடிகன், நான் ஒரு கன்னடத்துக்காரன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற மாதிரி பேசுறாரு. அப்பொழுது இவர் நாங்கெல்லாம் இந்தியா தான், இதை எப்படி பிரிச்சு பாக்குறீங்கன்னு சொல்லி பேசினவர் தான் எல்முருகன். அப்ப அதாவது பிரகாஷ்ராஜ் ஒரு புகழ்பெற்ற நடிகர், பிரகாஷ்ராஜ் இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு நபர். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உங்களை கஷ்டப்படுத்துது, பாதிக்குது. அதனால நீங்க அவர் என்ன பாக்குறீங்க, ஒரு மொழியால பிரிச்சு பாக்குறீங்க. அப்ப இந்த இனவாதம் பார்ப்பது என்பது நாங்க பார்க்க மாட்டோம், மொழிவாதம் பார்க்க மாட்டோம், ஒரே இந்தியர்களாதான் பார்ப்போம்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எல்முருகன் சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல இருந்து அவருடைய முகமூடி கிழிஞ்சிருக்கிறார், பாஜகவுடைய முகமூடி கிழிஞ்சிருக்கிறார். எப்படி மோடி ஒரிசால சொன்னாரோ அதே மாதிரி இங்க எல்முருகன் தமிழ்நாட்டுல சொல்றாரு. அப்ப இவர்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் செய்தியை போட்டாங்கன்னா அவர்கள் நீங்க மத ரீதியா பிரிப்பது. இப்ப ஏதோ ஒரு முஸ்லீம் சொல்லிட்டாருன்னா இவர் எப்படி பேசுவாரு? ராகுல் காந்தி பேசினாரா, ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாரு, இவர்கள் முஸ்லீமுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இப்படி மதத்தையும் மொழியையும் இனத்தையும் வைத்து பிரித்து அரசியல் பேசுபவர்கள் பாஜகவினர் என்பது இன்னைக்கு உறுதிப்பட எல்முருகனுடைய செய்தியால வெளிவந்திருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, பிரகாஷ்ராஜ் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் இவர்கள் வாலாட்டி இருக்க மாட்டார்கள். உண்மை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு 50 ஆண்டு கால அரசியல்ல ஒரு தமிழ் உணர்வை தூண்டியவர், தமிழ் உணர்வை தூக்கி பிடித்தவர், ஒரு மாநில சுயாட்சியை தூக்கி பிடித்தவர். வட இந்தியாவிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இங்க பேசும் பொழுதும் கலைஞரை பார்த்து பயந்தார்கள். அதான் உண்மை, அது வரலாறு. இப்ப இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இவங்க எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, வாலாட்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பிரகாஷ்ராஜ் தன்னுடைய கருத்தை பதிவு பண்றார். இப்ப இந்த கருத்தை கூட உங்களால ஏத்துக்க முடியலன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இனவாதம், மதவாதம், பிரிவினைய தூக்கி பிடிப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்பது ஒன்று. இப்ப இரண்டாவது, இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்லாம் வந்துச்சு. பாத்தீங்க, இந்த எக்ஸிட் போல் தமிழ்நாட்டில் வட இந்தியால பிஜேபி வர்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா அதை கூட தமிழ்நாட்டுல கட்டமைக்க முடியல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாஜக எதிர்ப்பு இருக்கு. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப தென்னிந்தியா, குறிப்பா தென்னிந்தியா பாஜகவுடைய எதிர்ப்பை பலமாக செய்யுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இங்க ஒரு எக்ஸிட் போல கூட தான் விரும்பிய விதமாக செய்ய முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் புகழ்பெற்று இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு பாஜகவை எதிரான கருத்தை சொன்னாங்கன்னா இவர்கள் எல்லாம் ஆன்டி இண்டியன். முன்னாடி ஆன்டி இண்டியன் சொல்லுவாங்க, இப்போ அந்த இந்தியங்கிற வார்த்தையை பேசுறது இல்லை. இந்தியா கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாங்கிற வார்த்தையவே பேசுறதை விட்டுட்டாங்க.
அதனால இவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு விரோதிகள், தேசத்துக்கு விரோதிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதே நான் என்ன கேட்கிறேன், இதே கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணார, இங்க வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே அண்ணாமலை பாஜகவுக்காக எப்படி போய் கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணாரு? இப்ப அவர் தமிழ்நாடுக்காரர் தானே, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இதே எல்முருகன் போய் கர்நாடகால பிரச்சாரம் பண்ணார, எப்படி போய் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு வந்து தார்மீக உரிமை இருக்கு? நீங்க தமிழ்நாட்டில இருந்து போய் மத்த மாநிலத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணீங்க? கேரளால எப்படி போய் பிரச்சாரம் பண்ணீங்க திருச்சூர்ல? அப்ப இப்படி நீங்க பண்ணா சரி, நாங்க பண்ணா தப்பு. அப்ப பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆட்கள் தெளிவான கருத்தை முன்வைக்கிறாங்க. முக்கியமா புரிஞ்சுக்குங்க, நடிகர் பிரகாஷ்ராஜ் மக்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதர், புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவர் தன்னுடைய கருத்தை தைரியமாக முன்வைக்கிறார். அதுதான் முக்கியம். பேசும்போது எக்ஸிட் போல் பற்றி பேசுனீங்க. ஏற்கனவே பேசும்போது இந்தியா கூட்டணி வலுவாக வரும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் எக்ஸிட் போல் எல்லாமே பிஜேபிக்கு சாதகமாக களம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எக்ஸிட் போல் வந்து இப்படி வெளிவந்தது ஆச்சரியமே இல்லை. காரணம் என்னென்றால், பல்வேறு ஊடகங்களை ஏற்கனவே பாஜக விலைக்கு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தெரிஞ்சு போயிட போது உண்மையான நிலவரம். என்டிடிவில இருந்து சாணக்கியால இருந்து ரிபப்ளிக் டிவி வரைக்கும் எல்லாருமே பாஜகவை தூக்கி பிடிப்புகளாக தான் கடந்த 10 வருடங்களாக மாறிவிட்டார்கள். அப்ப அவர்கள் கொடுக்குற எக்ஸிட் போல்லாம் பாருங்களேன், நீங்க எல்லாருமே 372 376 சொல்லி வச்ச மாதிரி கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படையான அந்த எவிடன்ஸ் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் சில ஊடகங்கள் பாருங்க, சில ஊடகங்கள் வந்து ரொம்ப தெளிவா கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்களே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மை இந்தியா ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 295 வரைக்கும் வருன்னு இருக்காங்களே சில ஊடகங்கள் இன்னும் பாத்தீங்கன்னா. அப்ப வந்து 1-2 ஊடகங்கள் வந்து ஏன் மாட்டி சொல்ல முடியும்? அதை விட ஒண்ணு சொல்றேன், இப்ப இதே வந்து என்டிடி டிவியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஆக்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாணக்கியாவா இருக்கட்டும், அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல பாஜக 31 விழுக்காடு வந்துடும் சொல்றாங்க. 31 விழுக்காடு வாங்குன்றாங்க. பெருவாரியான வாக்குகள் வந்து திமுக தான் வெற்றி பெறும். ஆனால் 31 விழுக்காடு பாஜக வாங்கும். அதிமுக வந்து 16 விழுக்காடு தான் வாங்குன்னு போடுறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 2014ல இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. 2014ல திமுக தனியா போட்டிட்டாங்க, அதிமுக தனியா போட்டிட்டாங்க, பாஜகவும் பாமகவும் போட்டிட்டாங்க. அப்பொழுது தேமுதிக, வைகோ எல்லாருமே அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அப்பொழுது கூட ஒட்டுமொத்தமாக 18 விழுக்காடு தான் வாங்கினாங்க. அப்ப கூட பாஜக வெறும் 5.23 விழுக்காடு தான் வாங்குச்சு. 2 இடங்களை வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த கூட்டணியே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து 31 விழுக்காடு வாங்கும்? ஒன்று. இரண்டாவது, 31 விழுக்காடு ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்க எத்தனை சீட்ல ஜெயிக்கணும்? குறைந்தது 31 விழுக்காடு வாங்கினா 10 இடங்கள்ல வெற்றி பெறணும். சாணக்கியா அதுக்கு போட்டிருக்காங்க 14 இடங்களில் பாஜக வெற்றி பெறணும். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு தொகுதியில வெற்றி பெறணும்னா 5 லட்சம் ஓட்டுக்கு மேல வேணுங்க. இது ஏற்கனவே நிரூபிக்கப்படல. 2014 இந்த வாய்ப்பு இருந்தது. ஒன்றுதான். இரண்டாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த எக்ஸிட் போல் வந்து வட இந்தியா முழுவதும் வந்து இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, அது இப்ப பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. 2004ல எக்ஸிட் போல் வந்து அப்பொழுது வாஜ்பாய் வந்து போட்டிக்கிட்டாரு, மன்மோகன் சிங் வந்து காங்கிரஸ் சார்பில், அதாவது காங்கிரஸும் வாஜ்பாய் கடையில போட்டி இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா எக்ஸிட் போலுமே வாஜ்பாய் வந்து பெரும்பாரியான வாக்குகளில் வெற்றி பெறுவான்னு சொன்னாங்க. 370க்கு மேல வந்து வாஜ்பாய் வெற்றி பெறுவார், தனித்து நின்றே 300 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் சொல்லிட்டு 2004ல இதே மாதிரி எக்ஸிட் போல் கொடுத்தாங்க. ஆனால் வந்த ரிசல்ட் என்ன? காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது, மன்மோகன் சிங் ஆட்சி அமைச்சார். இந்த 10 வருடங்கள் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறுமனே இந்த எக்ஸிட் போல வச்சுலாம் ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. தவறான எக்ஸிட் போல் வந்திருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா, இவர்கள் எக்ஸிட் போலை ஒரு மக்கள் மத்தியில ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இப்படி வந்துச்சுன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்களான்னு ஒரு பல்ஸ் பாக்குறாங்க. ஆனால் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வட இந்தியாக்களிலும் எல்லா இடங்களிலுமே மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மக்கள் விரோதமான ஒரு எக்ஸிட் போல் வருதுங்கிற கருத்து கணிப்பு தான் வருது. அதை மீறித்தான் இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கருத்து கணிப்பு போடுறாங்க. சரியான கருத்து கணிப்பு. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு ஊடகம் இன்னைக்கு சரியான கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அதை விட பல்வேறு
இடைத்தரகர்களை வந்து தெளிவாக சட்டா பஜார், ஒரு 10க்கும் மேற்பட்ட சட்டா பஜார் இந்தியால இருக்கு. 10க்கும் மேற்பட்ட சட்டா பஜார். சொல்ல போனா இந்த சட்டா பஜார் கர்நாடக இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பாரியாக வெற்றி பெறும் சொன்னது இந்த சட்டா பஜார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சி அமைக்கும் சொன்னது இந்த சட்டா பஜார். 2019 370 இடங்களுக்கு மேல வரும் பாஜக சொன்னது இந்த சட்டா பஜார். இந்த சட்டா பஜார் இன்னைக்கு வந்து கருத்து கணிப்பு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்தியா கூட்டணி 270 இருந்து 295 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஊடகங்கள் மறைத்து விட்டன. அப்ப இப்படி தனக்கு வந்து சாதகமான ஊடகங்களை எடுத்துக்கொண்டு அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பாஜக. ஒரு கடைசி ஆயுதமாக எக்ஸிட் போல நான் பாக்குறேன். பாஜக உடைய கடைசி ஆயுதமாக இந்த எக்ஸிட் போலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு வந்து சில இடங்கள்ல வந்து தேர்தல் ரிசல்ட் கொடுக்க முடியல, அங்க பிரச்சனை அப்படின்னு வந்தா அங்க வந்து இதை காரணம் காமிக்க முடியும். நாங்க தான் வெற்றி பெற போறோம், ஏற்கனவே எக்ஸிட் போல் வந்துருச்சு, ஆனால் இந்தியா கூட்டணிக்காரங்க இந்த தேர்தல் கவுண்டிங்கே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் தேர்தலுடைய அந்த அறிவிப்பை கூட தள்ளி வைப்பதற்கு இதை சாதகமாக பயன்படுத்த முடியும். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா சில இடங்கள்ல அதை தள்ளி வச்சுட்டு நாங்க வெற்றி பெற போறோம், ஆனா இந்தியா கூட்டணி விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்ப இதற்காகத்தான் இந்த எக்ஸிட் போலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இல்லையே. உண்மையிலேயே இந்த எக்ஸிட் போல் நாளைக்கு வரக்கூடிய அந்த உண்மையான தேர்தல் முடிவு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த எக்ஸிட் போல் எவ்வளவு போலியானது, எவ்வளவு வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டது, இது எப்படி மோடிக்காக வந்து இந்த எக்ஸிட் போல் உருவாக்கப்பட்டதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.